பிரதமர் மோடி தன்னை தமிழ்நாட்டு பிரதமராக நினைக்க தொடங்கிவிட்டதாக தெரிவித்துள்ள திமுக எம்பி கனிமொழி, பாஜக இல்லாத எதிர்காலத்தை உருவாக்குவதே அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு தரக்கூடிய பரிசு என்றும் தெரிவித்துள்ளார். தினம் இங்கதான் இருக்காரு பிரதமர். நேற்று இருந்தாரு, இன்னைக்கு இருந்தாரு, நாளானைக்கு வராரு, அடுத்த வாரம் வராரு, அதுக்கு முந்தின வாரம் வந்தாரு. பிரதமர் இன்னைக்கு இப்ப தமிழ்நாட்டு பிரதமராகவே தன்னை நினைக்க ஆரம்பித்து விட்டார். ஆனா ஒன்னே ஒன்ன சொல்ல விரும்புகிறேன். நீங்க தினம் வந்தாலும் சரி, இங்க வீடு எடுத்து வாடகைக்கு இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட போவது இல்லை. மக்களை பிரித்தாழ்வதையே அரசியலாக கொண்டிருக்கக்கூடிய பிஜேபி எந்த காலத்திலும் தமிழ்நாட்டிலே கால் ஊன்றி விடக்கூடாது. இந்த நாட்டிலிருந்து அவர்கள் விரட்டி அடிக்கப்பட வேண்டும். நம்முடைய அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு நாம் தர வேண்டிய பரிசு என்னவென்றால் ஒரு பாதுகாப்பான எதிர்காலம், பிஜேபி இல்லாத ஒரு எதிர்காலம். அதிமுகவின் 10 ஆண்டுகால ஆட்சியில் குறைந்த அளவு பேருந்துகள் வாங்கியதால் தான் பிரச்சனை வருவதாக தெரிவித்துள்ள அமைச்சர் சிவசங்கர், இந்த ஆண்டு இறுதிக்குள் புதிய பேருந்துகள் வரும் என்றார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கும்போது, முத்தமிழறிஞர் கலைஞர் முதலமைச்சராக இருக்கும்போது 15,000 பேருந்துகள் 5 ஆண்டு காலத்தில் வாங்கப்பட்டது. அதிமுக ஆட்சி 10 ஆண்டுகள் இருந்தது. அந்த 10 ஆண்டுகளில் 14,000 பேருந்துகள் தான் வாங்கினாங்க. அவங்க தலைவர் கலைஞர் வாங்கியது போல வாங்கினா 30,000 பேருந்துகள் வாங்கியிருக்கணும். வாங்கல, 14,000 பேருந்துகள் தான் வாங்கினார்கள். எனவே அவர்கள் காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட அந்த சூழல் காரணமாகத்தான் இன்றைக்கு சில இடங்களில் அந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த பேருந்துகள் எல்லாம் தொடர்ந்து பராமரிக்கப்பட்டு இயக்கப்படுகின்றன. கூட ஜெர்மன் வங்கி நிதியுதவியுடன் பேருந்துகள் வாங்குவதற்கு 2,200 பேருந்துகள் வாங்குவதற்கு அவையும் டெண்டர் விடப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் 3,000 பேருந்துகள் வாங்குவதற்கு நிதி ஒதுக்கி இருக்கிறார்கள். விரைவில் அவையும் டெண்டர் விடப்பட இருக்கிறது. எனவே இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக இந்த புதிய பேருந்துகள் வரும்போது இந்த பிரச்சனை முற்றுமாக நீக்கப்படும். சென்னை கொளத்தூரில் முதல்வர் ஸ்டாலினின் பிறந்த நாளை ஒட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, சேகர்பாபு உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மின்சார வாரிய ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் தங்கம் தென்னரசு, தேர்தலில் வெற்றியை அள்ளித்தரும் வடசென்னை இந்த முறையும் வெற்றி பெறும் என்றார். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளிலும் வெற்றி பெற பாடுபட வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.